ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய பரம கருணை இருந்தால் மட்டுமே அவர் பக்தர்களாக இருக்க முடியும். அந்த விதத்தில் நாம் மிகவும் புண்ணியம் செய்துள்ளோம். அதனால்தான் பாபாவின் பக்தர்களாக இருந்து வருகிறோம். பாபாவினுடைய அருளை பெறுவது என்பது மிகவும் எளிதானது. கடவுளின் அருளை பெறுவதற்கு நாம் முதலில் ஒரு குருவை நாம் வழிநடத்துவதற்காக நமக்கான குருவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் அவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சோன்னா அது அகங்காரத்தின் வெளிப்பாடு. குருவே, நீங்கள் உங்களை வழிபடுறதுக்கு நாங்கள் பாக்கியம் செஞ்சுருக்கோம். ஏன்னா உங்களுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே பட்டிருக்கு அப்படிங்கிறதே எங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை, நீங்கள் தான் எங்களை உங்களுடைய பக்தர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க சொல்லி முதல்ல குரு கிட்ட நாம பணிவா நம்மளோட அகங்காரத்தை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து பரிபூரண சரணாகதி அடைந்தால் போதும். நாம் அவரை நோக்கி போக வேணாங்க. நாம் ஒரு அடி அவரை நோக்கி எடுத்து வச்சா 100 அடி அவர் நம்மளை நோக்கி எடுத்து வச்சு வந்து நம்மளுடைய அனைத்து விதமான சகல சங்கடங்களையும் தீர்த்து வைத்து சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வார் என்பது சர்வ நிச்சயம். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. என்னன்னா, நாளைய தினம் விஜயதசமி, பாபாவினுடைய மகா சமாதி தினம். பாபாவினுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பாபா டிவோட்டியா நான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாபாவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை வணங்க முடியும். அது போலவே தான் பாபாவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கும். நான் அந்த விதத்தில் மிகவும் பாக்கியசாலி. அதனால தான் பாபாவை பற்றி மட்டுமே பேசுகிறத என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி மட்டும் இல்லைங்க, அவருடைய முக்கியமான தினங்களை பற்றின குறிப்புகளை நான் சொல்லி ஒரு சில பக்தர்கள் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது நான் இந்த பிறவியை எடுத்த பலனை பெற்றதாக நான் உணர்கிறேன். இதுவே நான் மிகவும் பாக்கியம் செய்தவளாக உணரச் செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான தருணம். எனக்கு கிடைச்ச ஒரு மகா புதையல், பெரிய பொக்கிஷம்தான் பாபா அப்படிங்கிற சத்குரு. இந்த குருவிடமிருந்து நான் பெற்றவைகள் அதிகம். நிறைய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமையை தரக்கூடிய அற்புதமான சத்குரு தான் ஷீரடி சாய்பாபா. அவரை பணிந்தால் போதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய 107வது மகா சமாதி தினம். 1918ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு 2:30 மணி போல் பாபா வந்து தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். அதாவது அவர் தன்னுடைய பூத உடலைத்தான் நீத்தாரே அன்றி அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட சொன்னது இதுதான்: நான் இந்த உடலை விட்டு நீங்கினாலும் உங்களை விட்டு நீங்க மாட்டேன், உங்களோடவே எப்பவுமே இருப்பேன். உங்களை எப்பவும் நான் இருக்கும்போது எப்படி இருந்து வழி நடத்தினேனோ அதே மாதிரியாகவே உங்களுடனேயே இருந்து நான் உங்களை வழிகாட்டுவேன், வழி நடத்துவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை இன்றளவிலையும் பாபா காப்பாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய கர்ம வினையே அன்றி பாபா கிடையாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், பாபாவை கும்பிடுறவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, இது அறியாமையின் வெளிப்பாடு. பாபாவை வணங்க வணங்க நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உணரலாம். முதல்ல எடுத்த உடனேயே போன உடனேயே நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும்னு நினைக்கிறத விட்டுடுனாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாபா, நான் உங்கள் பாதத்தில் வச்சுட்டேன், நான் பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி எல்லா பிரச்சனையையும் பாபாவுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சிடுங்க. அவர் பார்த்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உங்களை நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பார். அவர் கேட்குறதெல்லாம் இந்த 2 விஷயந்தாங்க: நம்பிக்கை, பொறுமை. நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு பொறுமையாக காத்திருந்தால் சர்வ நிச்சயமாக நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும். இந்த விஜயதசமி பதிவுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பாபா தன்னுடைய சாயி சச்சரிதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக தந்தருளி இருக்கிறார். பாபா எப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட பேசி உரையாடி அவர் தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தினாரோ
தேவையோ அதைத்தான் சாய் சச்சரிதத்தில் வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஹேமத் பந்த் அப்படிங்கிற பாபாவினுடைய மிகப்பெரிய அடியவர். அவர் பாபா கிட்ட பணிவாக கேட்டு உங்களுடைய சரிதத்தை நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஷாமாங்கிற பக்தர் மூலமாக கேட்டு பாபா என்ன சொன்னார் தெரியுங்களா? குறிப்புகளை மட்டும் ஹேமத் பந்த் எடுத்துக்கிட்டோம், என்னுடைய சரிதத்தை நானே அவருள் இருந்து எழுதுவேன்னு சொல்லி அவர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் சாய் சச்சரிதம். இந்த சச்சரிதத்தில் அவர் வலியுறுத்திய ஒரு சில விஷயங்களை இந்த விஜயதசமி தொடங்கி, அதாவது நாளையிலிருந்து பாபா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நான் வசிக்கிறேன்னு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பு காட்டலாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். அதை பார்க்காம கெட்ட விஷயங்கள் சிலது இருக்கும், அதுதான் நம்ம கண்ணு முன்னால் நிற்கும். அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்லதை நோக்கி பயணப்படுவோம். முடிந்த அளவில் அன்னதானம் செய்வோம். பாபா வலியுறுத்தின மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்ம வினையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று நாம ஜபம், இறை நாம ஜபம். பாபா தன்னை நோக்கி வந்த பக்தர்கள் கிட்ட அவர் தன்னுடைய பெயரை உச்சரிக்கும்படி சொல்லலைங்க. ராமா ராமா ராஜா ராமான்னு சொல்லு ஒரு பக்தை கிட்ட சொல்லுவார். இப்படியே உள்ளத்தோடு இரு, கருணையோடு நடந்துக்கோ. அவங்க ஒரு நாய்க்கு உணவு கொடுத்துருப்பாங்க, அப்போ சொல்வார், இது போலவே எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு செலுத்து. ராஜாராமா ராஜாராமா என்று சொல்லிக்கொண்டே இரு, உன்னுடைய வாழ்க்கை மேம்படும்னு சொல்வாருங்க. அது போலத்தான் பாபா விரும்பிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பு செலுத்துவோம். முடிந்த அளவில் அன்னதானம் செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கூட செய்யுங்க. அதே போல் பாபாவுக்கு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த நல்ல விஷயத்தை இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் பாபா படத்துக்கு முன்னால் ஒரே ஒரு தீபமாவது, நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கில் தீபமோ ஏற்றி பாபாவை வழிபடுங்க. முடிந்தால் உங்கள் வீட்டு வாசலில் கோலத்தில் 4 திசைகளையும் நோக்கியவாறு 4 தீபங்கள் ஏற்றுங்க. பாபா முன்னாலேயும் ஒரு 4 தீபம், பாபாவுக்கு முன்னால் ஒரு நெய் தீபமும் ஒரு 4 எண்ணெய் தீபங்களும், மொத்தத்தில் ஒரு 9 தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க. இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு கூட மனசார பாபா எங்களை நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. நேர்மையாக இருக்கணும், எப்போவுமே எதுலேயுமே எந்த விதமான தப்புக்கும் நான் போகக்கூடாது, எந்த சங்கடங்களும் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பாபா கிட்ட பரிபூரண சரணாகதி அடைந்து பாபாவை வணங்குங்கள், வழிபடுங்கள். வாழ்க்கையில் நல்ல நிலையை பாபா நிச்சயம் தந்தருள்வார். பாபாவை போன்ற ஒரு மகானை நீங்கள் வணங்க 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 உங்களுடைய நற்குணங்கள் மேம்படும். நல்ல குணத்தோடு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்து வர உங்களுக்கு பதிலுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. கர்ம வினையின் பலனை நாம் அனுபவிச்சு தான் தீக்கணும். பாபா மட்டும் இல்லைங்க, அந்த சர்வேஸ்வரனே இறங்கி வந்தாலும் சரி, மகாசக்தியே இறங்கி வந்தாலும் சரி, நம்மளுடைய கர்ம வினையை நாம் தான் கழித்து தீக்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய சக்தியை நமக்கு தருவாங்க. அதைத்தான் பாபாவும் தன்னுடைய வாக்கினால் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறை நாம ஜபம், ராமா ராமான்னு சொன்னாலும் சரி, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, சிவசிவான்னு சொன்னாலும் சரி, முருகான்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு நாமத்தை பற்றி கொண்டு இறைநாம ஜபம் செய்யுங்கள். முடிந்த அளவில் அன்னதானம் செய்யுங்கள். வீட்டில் பாபா முன்பு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.